பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பிள்ளைங்களை தொடர்ந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க, ஓடுங்க, கர்த்தருக்காக உழையுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நான் விழுப்புரம் மாவட்டத்தில் ஊழியத்திற்காக வந்திருக்கிறேன். பல இடங்களில் கர்த்தருடைய ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த மாதிரி இடத்துலலாம் எனக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் இப்படிப்பட்ட வீடியோங்களெல்லாம் ஷூட் பண்ணி உங்களுக்காக இது யூடியூப்பில் போடணுன்றதுக்காக இந்த எவன்லி வாய்ஸுக்காக இதை பண்ணிகிட்ருக்கிறேன். கர்த்தர் நாம மையப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கர்த்தர் வழி நடத்துவார். இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். பைபிள் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். எனக்கு எவ்வளோ பெரிய தீமை செஞ்சிட்டாங்க, இவங்க செய்த அநியாயத்தை என்னால் சகிக்கவே முடியல. எனக்கும் தீங்கு பண்ணிட்டாங்க, என் பிள்ளைகளுக்கு தீங்கு பண்ணிட்டாங்க, என் குடும்பத்துக்கு தீங்கு பண்ணிட்டாங்க. இவங்க செய்த தீங்குக்கு நான் சரி கட்டாத விட மாட்டேன், பதில் செய்யாமல் நான் விட மாட்டேன், இவங்களை பழி வாங்காமல் விட மாட்டேன், இவர்களை நான் அவமானப்படுத்துவேன், இவங்களுக்கு நான் பழி செய்வேன், இவங்க செய்த தீமைக்கு மறுபடியும் உங்களுக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்லி நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறீங்களா? பதில் செய்ய போகிறீங்களா? தீமைக்கு சரி கட்டும்படி நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் செய்ய போகிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கு காத்துரு, அமைதியாக காத்துரு. உங்களுக்கு அநியாயம் பண்ணவங்களை கர்த்தர் சந்திப்பார், உனக்கு தீமை செஞ்சவங்களை கர்த்தர் சந்திப்பார். அவர் பதில் அடிப்பாருங்க. அவர் அடித்தார்னா ஒருத்தனும் அட்ரஸ் இருக்க மாட்டான். பாருங்க, துன்மார்கன் தான் வெட்டின குழியில தானே விழுந்து போகும்படி கர்த்தர் செய்வார். நீங்க ஏங்க அங்க போராடுறீங்க? தேவ சமூகத்தில் அமைதியா காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவர்கள் செய்த தீமைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, இவர்கள் செய்த அக்கிரமத்திற்காக ஸ்தோத்திரம், அநியாயத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தீமைக்கு தீமை நீங்க சரி கட்டாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் சரி கட்டுவார். உங்கள் எதிராளிகளோடு கூட கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவர் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அவரே உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, எனக்கு தீமை செய்தவர்களுக்காக நான் தீமை செய்யும்படி, அவர்களுக்கு பழி வாங்கும்படி நான் போக மாட்டேன். யுத்தம் உம்முடையது, எனக்காக வழக்காடுகிறவர் நீர். ஆண்டவரே, என் பிரச்சனைக்கு நீங்க வழக்காடுங்கப்பா. எனக்கு விரோதமா, என் பிள்ளைகளுக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா எத்தனை தீங்கு செய்கிறார்கள். இந்த தீங்கிற்கு ஆண்டவரே நீர் விலக்கி காத்து கொள்ளுங்க சுவாமி. எங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. உங்க நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும். எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு சாம்பலாகட்டும். சாந்தா ரபாலா துடாக்காராமா சியாந்தரா. பெரிய காரியம் நடப்பதாக இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே நீர் விடுவித்து காத்து கொள்ளும். நம்முடைய நாமம் மையப்படுவதாக. தீமைக்கு விலக்கி எங்கள் சத்துருக்களோடு கூட நீ யுத்தம் பண்ணி ஜெயத்தை தருவீராக. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். தீமைக்கு தீமை அவர் சரி கட்டுவார். காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.